ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெட்கேட்டோட சேம் சீரிஸாக வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா என்கேட் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி என்கிரிப்ஷன் கனெக்ஷன், அதை என்கிரிப்ஷன் ஷெல்லை வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். அதே டூலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு வந்து இந்த முறை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆக்சிஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுங்கிறது வந்து எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லேயும் வந்து இருக்கிறது தான். ஒரு சில லைக் ஃபயர்வால் ரவுட்டர்ஸில் கூட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்லேருந்து இன்கமிங் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில கண்ட்ரோல் லிஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதை வந்து ஆக்சிஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து சேம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம மேக் பண்ண ஷெல்லு கூட நம்மளால் கொடுக்க முடியும். அந்த கமெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து அதில் என்கேட்னு ஒன்று யூஸ் பண்ணோம். என்கேட் மாதிரியே வந்து கிரிப்கேட் அப்படின்னு இருக்குது. கிரிப்கேட் இது வந்து நம்ம காலியில் இருக்கிற டிஃபால்ட் டூல் தான். அதே மாதிரி எஸ்பிடி இந்த டூலையும் யூஸ் பண்ணி நம்மளால் என்கிரிப்ஷனான ஷெல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஷெல்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதில் ஆக்சிஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ரெண்டு மிஷினும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஒன்று வந்து பேரட்டு, இன்னொன்று வந்து காலி. இதில் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ்எஸ்எல் இருக்குமா, அதே மாதிரி வந்து நம்ம அலோவ் பண்ணலாம், டினே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அலோவ் டினே அப்படின்னு இருக்கா. ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, அலோவுக்கும் டினேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதில் ஐபி அட்ரஸ் காமிச்சிக்கிறேன். அப்புறம் அதுக்கு உண்டான வித்தியாசத்தை வந்து காமிச்சிக்கிறேன். IF கான்ஃபிக் 1.5 1.6 1.4 ஓகே, ஐபி வந்துருச்சு. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சேம் நெட்கேட்டில் யூஸ் பண்ணுற லிசனர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்பொழுதும் போல் யூஸ் பண்ணுற ரிவர்ஸ் ஷெல்லு. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐபி போர்ட் எல்லாமே கொடுப்போமா. இந்த முறை நம்ம என்ன பண்ணோம்னா பைண்ட் ஷெல் வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த பைண்ட் ஷெல் யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் அலோ டினே ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு பைண்ட் ஷெல்லை மேக் பண்ணிக்குவோம். ஏன்னா பைண்ட் ஷெல்லில் தான் வந்து நம்மளுக்கு எந்த ஐபிலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ரைட்டா? அதான ஃபேக்ட்டு. ரிவர்ஸ் ஷெல்னால் நம்மளுக்கு வந்து எந்த மிஷின் வந்து நம்ம லிசனர் வச்சுருப்போமோ அந்த மிஷினுக்கு வந்து நம்ம ஐபியும் போட்டும் கொடுத்துருவோம். ஸோ அதனால் அதில் வந்து எஃபெக்டிவ் கிடையாது. ஸோ நம்ம இதில் இப்போ பைண்ட் ஷெல்லை யூஸ் பண்ணுவோம். NC-E சேம் பின்னு SH அதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா போர்ட் நம்பர் கொடுப்பேன்னா அதுக்கு முன்னாடி இங்கே -NVLP போர்ட் நம்பர் வந்து L337. அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலோ முன்னாடி ஹலோன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அலோ கொடுத்துக்கணும். அளவு கொடுத்துட்டு எந்த மிஷின் மட்டும் நம்மளோட இந்த ரிவர்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மிஷினோட ஐபியை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். 1.5 ஓகே. இப்போ வந்து இது என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த ஷெல் வந்து கமான்னு காத்துட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு NC அதுக்கப்புறம் அந்த மிஷினோட ஐபி 168.1.4 L337 இதை நம்ம கொடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு பாக்கெட் போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, இப்போ வந்து அலோவ் இருக்குன்னா இந்த எந்த மிஷினை சொல்லியிருக்கோமோ அந்த மிஷின்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் இந்த ரிவர்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பண்ணாது. சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுவே வந்து நான் 2-3 ஐபி இருக்குது அப்படின்னா அது எப்படி கொடுக்குதுன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கமா போட்டுட்டு வேறு ஏதாவது ஐபிஎஸ் இருந்தால் கூட அந்த ஐபி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் 10 நெட்வொர்க்லேருந்து நீங்கள் இந்த ரிவர்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் ஐபிஎஸ் மட்டும்தான், ஆனால் இன்னும் குறிப்பிட்ட ஐபிஎஸை மட்டும் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, மிச்சம் எல்லா ஐபியும் வந்து அலோவ் பண்ணணும், அது வந்து ஒரு பல்காக ஃபைலில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஃபைலே வந்து நம்ம அலோவ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அலோவ் ஃபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மூலமாக உங்களால்
குறிப்பிட்ட ஐபிஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அலோ ஃபைல்ஸ்னு போயிட்டு நீங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எந்த ஐபியில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கனவோ, இப்போ உதாரணத்துக்கு டச் ஐபி அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் txt வேணாம், அப்படியே நார்மலாக கொடுப்போம். இப்போ போயிட்டு ப்ளூமா இதில் போய்ட்டு நான் இப்போ ஐபியை கொடுத்துடலாம். எந்தெந்த ஐபிலாம் வேணுமோ அந்த ஐபியெல்லாம் நான் இந்த ஐபி மட்டும் எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி எவ்வளோ ஐபி இருக்கோ அந்த அவ்வளோ ஐபி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா ஐபி அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்டு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த இன்கமிங் ரெக்வஸ்ட் வந்து இந்த ரிவர்சலுக்கு வருதுன்னா இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அலோவ் பண்ணி விட்ரும், லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா விரட்டி விட்ரும். அவ்வளோதான். சரி, இப்போ அலோவ் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் வந்து இப்போ டினை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா? ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டினை ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். nc-h இதில் வந்து டினே அப்படின்னு இருக்கா? இந்த டினே அப்படின்னாலே இந்த நெட்வொர்க்குள்ளே விடாத அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். 1.5 இதை போட்டுட்டு நான் இப்போ லிசனரை வந்து நான் செட் பண்ணிட்டேன். அதாவது இது வந்து பைண்ட் ஷெல்லில் இருக்குது இப்போ. ஓகே, இப்போ நான் இந்த மிஷின் வந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்ன வருது, எனக்கு வந்து நாட் அலவுடு அப்படின்னு வருது. ஏன்னா ஆக்சஸ் வந்து கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது. நீங்கள் பைண்ட் ஷெல்லு தானே, ஸோ நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்துருக்கா நாட் கனெக்டட்னு காட்டியிருக்காது. அதனால நம்ம வந்து கமெண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த ஷெல்லில் இந்த லிசனரை விட்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும். போர்ட் வந்து இப்போ பிளாக் பண்ணிடும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காக ஒயர் ஷார்க் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் டினே ஃபைல் ஆப்ஷனும் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அலோவ் ஃபைல் வந்து எப்படி அனுப்பிச்சி விட்டீங்களோ அதே மாதிரி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த டினே ஃபைல் ஆப்ஷனும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஐபி லிஸ்ட்டோ அந்த ஐபி லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணாது. சரி, நீங்கள் நார்மல் ரிவர்சல் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த செப்பரேட் ஒரு ஐபி மட்டும்தான் அதுலேருந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுவும் வந்து என்னென்னா அலோவ் ஆப்ஷன் மாதிரி தான். இப்போ இதிலே வந்து நீங்கள் கம்மா போட்டு கொடுத்துக்கலாம், இல்லை மல்டிஃபைல எதுவும் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். அதாவது எந்தெந்த மிஷினுக்கு மட்டும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல் மாதிரி இது. சரிங்களா? ஃபயர்வாலுக்கு இல்லை ரியலாக வந்து ஏசிஎல் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ரூல் எழுதுகிறோம் அப்படின்னா எனி நெட்வொர்க்கு டிசிபி டினே இந்த மாதிரி சம்திங் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம சிஸ்கோ ஆக்சஸ் லிஸ்ட்டை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு அட்டாக் இருக்குது, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது சிஸ்கோ லெவலில் வந்து என்னென்ன அட்டாக்ஸ்லாம் வீலான் ஹூப்பிங், அதுக்கப்புறம் விவோ ஐபியில் வந்து ஸ்பூஃப் பண்ணுறது, இந்த மாதிரி லேப்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் GNS3 செட்டப்பில். ஸோ அதை பற்றியும் நம்ம கூடிய விரைவில் பார்ப்போம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே என்கேட் தான். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அலோவ் பண்ணுறது எந்த நெட்வொர்க்கு, டினே பண்ணுறது எந்த நெட்வொர்க்கு அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸு. அதே மாதிரி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்னு இருக்கா, இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் டிசிபி சர்வர் வந்து க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி நெட்கேட்டில் வந்து ஹை ஹலோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோலாம் நம்ம பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி இதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராக்ஸி, எதாவது நீங்கள் நடுவில் உங்களோட ரெக்வஸ்ட் வந்து நம்ம பிவட்டிங் பார்த்தோம்ல, அது வந்து என்ன பிவட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி நடுவில் வந்து இன்டர்மீடியட்டாக ஒரு சர்வர் இருக்கும். அந்த வேறு ஏதாவது சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் போகிற மாதிரி இன்கமிங் மிஷினுக்கு டார்கெட் மிஷின் வந்து உங்கள் ரியல் மிஷின் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் வேறு மிஷின்லேருந்து கனெக்ஷன் அந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா ப்ராக்ஸிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்ஸி ஆப்ஷன்ஸும் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.